Hi all. ஸோ போன வீடியோவில் நாம் வந்து ரேண்டம் வேரியபிள்ஸ் பற்றி பார்த்தோம் ரைட். ஸோ எந்த ரேண்டம் வேரியபிள் என்ன கேட்டகரியில் வரும், எப்படி ரேண்டம் வேரியபிளை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் ரைட்டா. இந்த வீடியோவில் நாம் வந்து டிபெண்ட் அண்ட் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டிபெண்ட் அண்ட் independent variables. ஓகே, ஸோ நாம் எந்த டேட்டா செட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி அதில் டிபெண்ட் அண்ட் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் ஆப்வியஸாக இருக்கும். ஓகே, சிம்பிளாக ஒரு சிங்கிள் லைனில் சொல்லணும் அப்படின்னா டிபெண்ட் வேரியபிள்ஸ் ஆர் டிபெண்ட் ஆன் த இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். ஓகே, இண்டிபெண்ட் வேரியபிள்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இந்த டிபெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கும். ஓகே, அப்போது independent variables can be considered as the input and dependent variables can be considered as the output, but not all the cases. சரி, எல்லா கேஸ்லையும் டிபெண்டன்ட் வேரியபிள் தான் இன்புட், இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தான் அவுட்புட். சி இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இன்புட், டிபெண்டன்ட் வேரியபிள் அவுட்புட்டான்னு கேட்டால் கிடையாது. ஓகே, சர்டன் கேசஸில் இது கரெக்டாக இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் எல்லாம் இன்புட் தான், இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் உங்களுக்கு அவுட்புட்டாக வராது ரைட்டா. ஸோ அஃபிஷியலாக இண்டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா இட்ஸ் த டேட்டா. ஓகே, டேட்டா விச் இஸ் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, டேட்டா விச் இஸ் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் எக்ஸ்பெரிமெண்ட், இதுதான் வந்து ஒரு இண்டிபெண்ட் டேட்டா ரைட்டா. நீங்கள் எந்த டேட்டா செட்டாக வேணால் எடுத்துக்கோங்க. லெட் அஸ் சே ஒரு ஹியூமன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எடுத்துக்கோமா, ஹியூமன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் என்ன பார்க்குறோம் நம்ம, அவங்களுடைய நேமு, ஓகே, ஏஜ், ஹைட்டு, ஓகே, வெயிட்டு, ஜெண்டர், ஜாப், வேறு என்ன, ஜாப் லொக்கேஷன், ஃபைனலாக வந்து எக்ஸ்பெக்டட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஓகே, ஸோ இப்போது இந்த டேட்டா செட்டை எடுத்துக்கோங்க ரைட்டா. இந்த டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் நான் ஒரே காலமாக போடுறேன் பாருங்கள். இந்த காலம்ஸ் எல்லாமே இருக்குது, ஜெண்டர், ஜாப், லொக்கேஷன், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஓகே, இந்த டேட்டா செட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியும் இதில் எதெல்லாம் இண்டிபெண்ட் வேரியபிள், எதெல்லாம் டிபெண்ட் வேரியபிள். நான் அதை மார்க் பண்ணுறதுக்கு மட்டும் ஸ்பேஸ் போடுறேன். ஸோ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஏஜ், ஹைட், வெயிட், ஜெண்டர், ஜாப், லொக்கேஷன். சரியா? ஸோ நாம் என்ன சொல்லியிருக்கோம், டிபெண்ட் வேரியபிள் அப்படிங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிளை பேஸ் பண்ணி வரக்கூடியது அப்படிங்கிறது. ஸோ இதில் எதெல்லாம் டிபெண்ட் வேரியபிள், எதெல்லாம் இண்டிபெண்ட் வேரியபிள். ஓகே, எந்த வேரியபிள், அது எந்த இதோட வேல்யூ இன்னொரு வேரியபிளோடைய தயவு இல்லாமல் வருதோ ரைட்டா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ், ஏஜ் வேறு இதில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு ஃபேக்டரை வச்சு சேஞ்ச் ஆகுமா? ஆகாது ரைட். ஸோ இது வந்து ஒரு இண்டிபெண்ட். ஓகே, ஸோ எப்படி நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும்? இப்போ நான் வந்து ஏஜை இப்போ நான் ஹைட்டை மாற்றினா இங்கே ஏஜ் சேஞ்ச் ஆகுமா? இல்லை நான் ஹைட்டை மாற்றினா இப்போ எனக்கு வந்து நேம் சேஞ்ச் ஆகுமா? நேம் வந்து நம்ம பெரிய லெவல் அனாலிசிஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ வில் கீப் இட் அஸ் இண்டிபெண்ட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து நேமை மாற்றினா எனக்கு வந்து ஏஜ் மாறுமா? இல்லை நான் ஹைட்டை மாற்றின உடனே எனக்கு ஏஜ் மாறுமா? நோ ரைட். பட் இப்போது we can அஸ்யூம் தான் ரைட்டா. ஏஜை மாற்றினா ஹைட்டு மாறும். இப்போ 10 வயசுனா அந்த குழந்தைக்கு வந்து 100 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கும். 20 வயசுனா அந்த பர்சனுக்கு வந்து 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கும் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். லெட்டஸ் விட்டுருங்க. ஸோ இப்போ ஹைட்டையுமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இண்டிபெண்ட் வேரியபிளாகவே வச்சுக்கிறோமே. இதையும் ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள் வச்சுக்கலாம். வெயிட்டையும் நம்ம இண்டிபெண்ட் வேரியபிள் வச்சுக்கலாம். ஜெண்டர் கண்டிப்பாக நம்ம எதுவும் பண்ண முடியாது. இப்போ ஏஜோ ஹைட்டோ வெயிட்டையும் மாற்றினா ஜெண்டரை வந்து நாம் எங்கேயும் மாற்ற முடியாது ரைட். ஜெண்டர் என்ன இருக்கோ அதுதான்
ரைட்டா? ஸோ அதுவும் ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ ஜாப் அவங்க பார்க்குற ஜாப் தான், நம்ம டேட்டா அவங்க மாற்றின உடனே ஜாப் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது, ரைட்? ஸோ ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். லொகேஷன் சேம், ரைட்? ஸோ இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நாம் ஒரு அவுட்புட் எடுக்கிறோம், ரைட்? இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நாம் என்ன பண்ண போகிறோம், இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இஸ் டிபெண்ட் ஆன் ஆல் தீஸ் ஃபீச்சர்ஸ். யுவர் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி டிபெண்ட்ஸ் ஆன் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறது, உங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நீங்கள் என்ன ஜாப் பார்க்குறீங்கன்றதை பொறுத்து சேஞ்ச் ஆகும், உங்களுடைய ஜெண்டர் என்னன்றதை பொறுத்து சேஞ்ச் ஆகும், உங்களுடைய வெயிட் என்ன, உங்களுடைய ஹைட் என்ன, உங்களுடைய ஏஜ் என்ன, எல்லாத்த பொறுத்தும் இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கக்கூடிய பேராமீட்டர் சேஞ்ச் ஆகும், கரெக்டா? ஸோ இதுதான் ஒரு டிபெண்ட் அண்ட் இண்டிபெண்ட் வேரியபிளோடைய டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இண்டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னா நீங்கள் எந்த வேரியபிள் இன்னொரு வேரியபிளோடைய வேல்யூ பேஸ் பண்ணி வருதோ அதுதான் என்னது, டிபெண்ட் வேரியபிள். இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த ஹைட் வெயிட் இதை வந்து நம்ம டிபெண்ட் வேரியபிளாக வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமாக வைக்கலாம். ஓகே, ஸோ என்ன ஆகும், இப்போது எனக்கு ஏஜ் வந்து ஒரு 20 அப்படின்னா நான் ஹைட்டை வந்து டிஃபால்ட்டாக என்ன பண்ணிக்கலாம், ஒரு 170 அப்படின்னு நான் செட் பண்ணிக்கலாம். வெயிட்டே அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஏதோ ஒரு கால்குலேஷன் மூலமாக ப்ரீசெட் டேட்டாலேருந்து நான் எடுத்து இந்த வெயிட்டையும் ஹைட்டையும் நான் கொடுத்துக்கலாம். ஸ்டில் இது ஆல்தோ டிபெண்ட் வேரியபிளாக இருந்தாலும் இந்த நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி தான் நம்மளுடைய அவுட்புட், ரைட்? இட் ஸ்டில் டிபெண்ட்ஸ் ஆன் திஸ். ஓகே, ஸோ எப்படி வரும் நம்மளுடைய அவுட்புட், இட் டிபெண்ட்ஸ் ஆன் டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகே, அண்ட் நம்மளுடைய இதுதான் நம்மளுடைய டேட்டா செட். இந்த ரெண்டோட காம்பினேஷன் தான் நமக்கு ஒரு டேட்டா செட். நமக்கு டேட்டா கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்க, இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்றது நம்மளுடைய மிஷின் லேர்னிங் அல்காரிதம் அல்லது ஏதோ டேட்டா மாடலிங் அல்காரிதம் வச்சு நாம் கண்டுபிடிக்க வேண்டியது. நமக்கு வர்றது இவ்வளோதான் வரும், நேம், ஏஜ், ஹைட், வெயிட், ஜெண்டர், ஜாப், லொக்கேஷன், அவ்வளோதான் நமக்கு வரும் அவங்க கொடுக்கக்கூடிய டேட்டாவில். அதில் இருந்து நாம் என்ன டிரைவ் பண்ணுறோம், நமக்கு என்னெல்லாம் நமக்கு வந்து அவுட்புட் வருது அப்படிங்கிறது தான், ரைட்டா? ஸோ உங்களுடைய அவுட்புட் இஸ் பேஸ்ட் ஆன் டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகே, ஸோ இந்த டிபெண்டன்ட் வேரியபிளை அகெயின் யூ ஹாவ் டு என்ன சொல்கிறது, டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக இருந்தால் டைரெக்டாக ஈக்குவல், டிபெண்டன்ட் வேரியபிளாக இருந்தால் அது எந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிளை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த கேஸில் என்ன இருக்குது, ஏஜை இண்டிபெண்ட்டாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஹைட் அண்ட் வெயிட்டை கொடுத்துருக்கோம். வி கேனாட் டூ இட் த அதர் வே அரவுண்ட். ஓகே, ஹைட் 170 சென்டிமீட்டர் இருந்தால் அவங்க வந்து 20 வயசு தான் இருக்கணும், 30 வயசு தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. 80 இயர்ஸ் ஏஜ் இருந்தால் கூட நீங்கள் 170 தான் இருப்பீங்க. ஓகே, எல்லாமே என்ன சொல்கிறது, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ரீசெட் டேட்டாவை பொறுத்து தான். ஸோ மிஷின் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் எதுவாக இருந்தாலும் இட்ஸ் அக்யூரசி டிபெண்ட்ஸ் ஆன் த டெஸ்ட் டேட்டா. ஓகே, எந்த அளவுக்கு நம்மளுடைய டேட்டா டெஸ்ட் டேட்டா ப்ராப்பராக இருக்கோ அந்த அளவுக்கு தான் இதோடைய அக்யூரசி இருக்கும். ஓகேவா? ஸோ டெஸ்ட் டேட்டா கம்மியாக இருந்தது, இல்லை டெஸ்ட் டேட்டா சரியாக இல்லை அப்படின்னா நம்மளுடைய ட்ரெயின் டேட்டா, டெஸ்ட் டேட்டா கிடையாது, சாரி இது டெஸ்ட் டேட்டா கிடையாது, ட்ரெயின் டேட்டா. ஓகே, ட்ரைனிங் டேட்டா எந்த அளவுக்கு நம்மளுடைய ட்ரைனிங் டேட்டா கரெக்டாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் என்ன இருக்கும், நம்மளுடைய மிஷின் லேர்னிங்கோடைய அக்யூரசி இருக்கும். கரெக்டு தானே? ஸோ நாம் ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்குறோம், நம்ம கற்றுக்கும் போதே தப்பாக தான் கற்றுக்குறோம் அப்படின்னா நமக்கு எப்படி கரெக்டான ஆன்சர் வரும், ரைட்? நமக்கு சொல்லிக் கொடுத்ததே தப்பாக சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா நாம் பெர்ஃபார்ம் பண்ணுறது தப்பாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். இட்ஸ் காமன் ஃபார் ஹியூமன் ஆஸ் வெல், ரைட்? இப்போது 1 + 1 = 2 இப்படி தான் நமக்கு சின்ன வயசுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாட் இஃப் 1 + 1 = 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா சின்ன வயசுலேருந்து, ஓகே, will our mathematical calculations work? No, right? ஸோ இந்த 1 + 1 = 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான் நம்மளுடைய ட்ரெயின் டேட்டா. நாம் என்ன பண்ணுறோம், 1 + 1 = 2 அப்படின்றத கற்றுக்கிறோம். கற்றுக்கிட்டு எங்கெல்லாம் நமக்கு வந்து தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம இந்த லாஜிக்கை அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் ஒரு ட்ரெயின் டேட்டாவோட இம்பார்ட்டன்ஸ். ஓகே, அண்ட் இந்த ட்ரெயின் டேட்டா டெஸ்ட் டேட்டா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஆக்சுவல் டேட்டா செட்டையே நாம் வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்குவோம். சரியா? அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம், என்ன கேட்டகரியில் ஸ்ப்ளிட் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கொண்டு வந்துக்கலாம். சரியா? ஸோ இது வந்து நம்மளுடைய ட்ரெயின் டேட்டா அண்ட் இது வந்து நம்மளுடைய டெஸ்ட் டேட்டா.
ரைட்டா? ஸோ என்ன சொல்கிறது, ட்ரெயின் ஓகே. அண்ட் இங்கே இன்னொன்று யோசிக்கணும். ஸோ இது வந்து என்னுடைய ட்ரெயின் டேட்டா அப்படின்னா ட்ரெயின் டேட்டாவில் இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சிலாம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்கும். ஓகே, ஆனால் நீங்கள் டிரைவ் பண்ணக்கூடிய மாடல் இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சிக்கு கரெக்டாக ஆன்சர் கொண்டு வருதா அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணுவோம். ஓகே, நம்மளுடைய டெஸ்ட் டேட்டாலே இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ டேட்டா வரும்போது இப்படி தான் வரும். நான் உங்களுக்கு அப்புறமா ஒரு தனி டேட்டா செட் காட்டுறேன். ஓகே, அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இதில் வந்து நீங்கள் எதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த வேல்யூவும் கூட இருக்கும். ஓகே, ஸோ ஏன் இதை வந்து நம்ம டிபெண்டன்ட் வேரியபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸில் உங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, டிபெண்டன்ட் வேரியபிள்ஸில் உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ண முடியும். சரியா? ஸோ அது எல்லாத்தையும் நாம் வந்து அந்த சிச்சுவேஷன்ஸ் வரும்போது we will see. Okay, you should know what independent variables and dependent variables are. அதுதான் இந்த வீடியோவுடைய அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் டிபெண்டன்ட் வேரியபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு. டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிளோடைய டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க, இல்லை ஒரு ரியல் டைம் யூஸ் கேஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல ஒரு ஒரு பர்சனோடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கேட்குறது, இல்லை நீங்கள் ஒரு ஃபெர்டிலைசர் கம்பெனி வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன். ஸோ ஒரு ஃபெர்டிலைசர் கம்பெனி வச்சுருக்கீங்க, யூ ஆர் அ ஃபெர்டிலைசர் கம்பெனி, ஃபெர்டிலைசர். ஓகே, இந்த ஃபெர்டிலைசர் கம்பெனி இந்த ஃபெர்டிலைசர் போட்டால் எப்படி பிளான்ஸ் க்ரோ ஆகுது, பிளான்ஸோடைய க்ரோத் ஸ்டிமுலேஷன் நீங்கள் வந்து நோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, இதில் டிபெண்டன்ட் வேரியபிள் எதெல்லாம் இருக்கும்? growth வந்து obviously dependent variable. Okay, independent variable plant type. So plant type வந்து independent தான் இருக்கும். Okay, plant type அடுத்து வந்து soil, temperature, quantity. So quantity of fertilizer, fertilizer quantity, வேற என்ன, light, water. ஸோ இப்போ பாருங்க, இதில் இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் இந்த growth வந்து நமக்கு இருக்கும். ரைட்டா? இந்த இதில் நீங்கள் எதையாவது ஒன்றை சேஞ்ச் பண்ணால் கூட அதோட இம்பேக்ட் இதில் இருக்கும். இதுதான் டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகே, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படிங்கிறது எக்ஸ்பெரிமெண்டரால் ஃபீடின் பண்ணக்கூடிய டேட்டா. எக்ஸ்பெரிமெண்டர் ஹேஸ் த ரைட்ஸ் ஆர் ஆப்ஷன் டு கண்ட்ரோல் தீஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். ஓகே, நான் என்ன டேட்டா செட் எடுத்துக்கணும், என்னுடைய டேட்டா செட்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஆஸ் அ ரிசர்ச்சர் ஆர் ஆஸ் அ எக்ஸ்பெரிமெண்டர் நான் தான் வந்து அதை டிசைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதையே எடுத்துக்கலாம். ஓகே, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. I can clearly mention I want to check the life expectancy of people who are between the age of 20 to 40. Okay, அப்படிங்கும்போது I can clearly control this independent variable. நான் டேட்டா செட் எடுக்கும் போதே நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஏஜ் 20லேருந்து 40 வரைக்கும் உள்ள 10 லட்சம் பேரோட டீட்டெயில்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி நான் டீட்டெயில்டாக எடுத்துப்பேன். ஓகே, இல்லை லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கூட வேண்டாம், ஒரு வேற என்ன கொடுக்கலாம், பர்ச்சேஸ் பவர். ஓகே, இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு போட்டால் தான் நமக்கு கொஞ்சம் இதாகும். ஸோ வில் புட் இட் அஸ் பர்ச்சேஸ் பவர். பர்ச்சேஸ் பவர். ஓகே, ஸோ ஐ கேன் கிளியர் லீவ் இட் ஓப்பன். ஓகே, இந்த இடத்துல ஏஜில் வந்து எந்த க்ரைட்டீரியாவும் கொடுக்கல அப்படின்னா எனக்கு வந்து 5 வயசு குழந்தையோட டீட்டெயில்ஸும் வரலாம், 70 வயசு பெரியவரோட டீட்டெயில்ஸும் வரலாம். ரைட்? ஆனால் நான் என்ன சொல்ல முடியும், இல்லை எனக்கு வந்து 20லேருந்து 40 வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள பீப்புளோடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இது பர்ச்சேஸ் பவர் மட்டும் தான் நான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் த ஆப்ஷன் டு கண்ட்ரோல். ஐ கேன் டிசைட் வாட் இஸ் த independent variable I am feeding into. But I don't have control over the dependent variable. ஓகே, நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ எனக்கு 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் உள்ள எல்லாருக்கும் எவ்வளோ பர்ச்சேஸ் பவர் இருக்குது அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே,
இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வருது. எனக்கு மிஷின் வந்து என்ன பண்ணுது, ஒரு வேல்யூ ப்ரெடிக்ட் பண்ணுது. இது வரைக்கும் உள்ள எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் கேட்கலாம், எனக்கு இந்த ஹைட்டில் இருக்கவங்க, இந்த வெயிட்டில் இருக்கவங்க, இந்த லொக்கேஷனில் இருக்கவங்க, இந்த ஜாபில் இருக்கவங்க எவ்வளோ பர்ச்சேஸ் பவர்ஸ் இருக்காங்க, இந்த ஜெண்டர், இது எல்லாத்தையும் என்னால் டியூன் பண்ண முடியும், ரைட்? ஸோ நான் வந்து ஃபீடிங் பண்ணும்போதே கேட்கலாம், எனக்கு வந்து 25 இயர்ஸ் ஏஜில், ஓகே, 150 சென்டிமீட்டர் ஹைட்டில், ஒரு 65 கேஜி வெயிட்டில் ஒரு மேல், ஓகே, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கார், லிவிங் இன் சென்னை. இந்த மாதிரி நான் டீட்டெயில்டாக இன்புட் கொடுக்கலாமா என்னுடைய மிஷினில், என்னுடைய டேட்டா செட்டுக்கு? இதை நான் கொடுத்தேன்னா என்ன ஆகும், எனக்கு வந்து ஒரு பர்ச்சேசிங் பவர் வருமா? லெட்டர்ஸே ஒரு பர்ச்சேசிங் பவர் வந்து ஒரு 40,000 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த 40,000ல் ஐ ஹாவ் நோ கண்ட்ரோல். இதை போய் நான் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகே, ஐ ஹாவ் நோ கண்ட்ரோல் அப்படின்னா நான் நினச்சா சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் இந்த 40,000 ஐ எம் நாட் சப்போஸ் டு சேஞ்ச் பிகாஸ் திஸ் இஸ் த அவுட்புட். ஓகே, இது தப்பு அப்படின்னா நான் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இடம் இங்கே. டிபெண்டன்ட் வேரியபிளை நான் டியூன் பண்ணலாமே ஒழிய என்னுடைய இண்டிபெண்டன்ட் வேரியபிளை நான் டியூன் பண்ணலாமே ஒழிய என்னுடைய டிபெண்டன்ட் வேரியபிளை நான் டியூன் பண்ணக்கூடாது. தட் இஸ் த எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, நான் வேணா இந்த 25 பதிலாக நான் என்ன பண்ணிக்கலாம், 26 அப்படின்னு நான் கொடுத்துக்கலாம். சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம், ஒரு டீச்சர் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இப்படி கொடுத்துக்கலாம். ஓகே, இங்கே ஃபீமேல் அண்ட் மேல் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். I can tune the independent variables and check the output. அதாவது டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது. ஓகே, இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸை வச்சு தான் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸை நீங்கள் டியூன் பண்ணுமே வெளிய இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் ஒன்று இருக்குது, அதோட அவுட்கம் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸை நீங்கள் வந்து டியூன் பண்ணுறதுன்றது தப்பு. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மிஷின் லேர்னிங் மாடல் வந்து ஃபெயில் ஆகிடும், ரைட்டா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். நாம் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம மாடல் அப்ளை பண்ணும்போது டிபெண்டன்ட் வேரியபிளில் நம்ம அப்ளை பண்ணுறோமா, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்ளை பண்ணுறோமாட்டா தெரியணும். நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய மிஷின் லேர்னிங் மாடலை கொண்டு ப்ரொடிக்ஷனை கொண்டு போய் இண்டிபெண்டன்ட் வேரியபிளை கொடுக்கக்கூடாது. ஓகே, இதில் இந்த சினாரியோ நமக்கு ப்ரெடிக்ஷன் எங்கே வரும், பர்ச்சேஸ் பவரில் தான் நமக்கு ப்ரெடிக்ஷன் வரும், ரைட்? நீங்கள் பாட்டுக்கு எனக்கு ப்ரெடிக்ஷனை கொண்டு போய் ஜாபில் கொடுக்கக்கூடாது. உங்களுடைய சினாரியோ அப்போ எப்படி இருக்கணும், ஜாப் உங்களோட டிபெண்டன்ட் வேரியபிளாக இருக்கணும். ஸோ பர்ச்சேஸ் பவர் முதல்ல கொடுத்துருவாங்க, அதுலேருந்து நீங்கள் அவங்க என்ன ஜாபில் இருப்பாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஜாப் வந்து ப்ரெடிக்ஷன் கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன அவுட்கம் வேணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் சேஞ்ச் ஆகும், ரைட்டா? இட்ஸ் நாட் ஆல்வேஸ் ஒரே செட் ஆஃப் இதுதான் டிபெண்டன்ட் வேரியபிளாக இருக்கும்ன்றது இல்லை. உங்களுடைய கொஸ்டின், உங்களுடைய சினாரியோ. லெட் அஸ் டேக் ஒன் மோர் எக்ஸாம்பிள். இந்த இடத்துல நம்ம வந்து இது எடுத்தோம்ல, ஃபர்டிலைசர் அண்ட் க்ரோத் எடுத்தோம்ல, சூப்பர் மார்க்கெட், அதாவது ஒரு சேல். ஓகே, ஒரு ப்ராடக்டோடைய சேல், ஓகே, இந்த ப்ராடக்டை நான் சேல் பண்ணுறேன். ஓகே, என்னுடைய இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என்னவா இருக்குங்கிறீங்க, ப்ரைஸ், சரியா, குவான்டிட்டி, ஓகே, லொக்கேஷன். ஓகே, இந்த மூணு என்னுடைய இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். ஸோ டிபெண்டன்ட் வேரியபிள் என்னவா இருக்கும், சேல் நம்பர். ஓகே, இப்போது எனக்கு டாஸ்க் என்ன, எவ்வளோ சேல்ஸ் நடக்குது, என்ன பாயிண்டில் எனக்கு வந்து ஹையஸ்ட் சேல் நடக்குது அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நீங்கள் இந்த சேல் நம்பரை போய் மேனிப்புலேட் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நீங்கள் சேல் நம்பரை மேனிப்புலேட் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் ராங். நிறைய இடத்துல உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் தப்பாக போகுது, இல்லை வந்து கம்பெனிஸ் வந்து ஃபெயில் ஆகுது. அப்படின்னா என்ன ஆகிருக்கும் அப்படின்னா, இந்த ரிசர்ச் பண்ணுறவங்க அவங்களோட ரிசர்ச்சை சக்ஸஸ்ஃபுல்லாக காட்டுறதுக்காக நம்பர்ஸை ட்வீக் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கு ஒரு நல்ல டேர்ம் உண்டு, ஜஸ்ட் எனக்கு டேரெக்டாக எனக்கு டாப் த மைண்ட் வரல. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய நம்பர்ஸை ட்வீக் பண்ணுவாங்க, ஃபைனல் நம்பர்ஸ், ரைட்? அது வந்து பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து வேரியஸ் ப்ரைஸ் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் ஏ இருக்குது அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் ஏக்கு வேரியஸ் ப்ரைஸ் அப்ளை பண்ணி பாருங்கள், வேரியஸ் குவான்டிட்டியில் அந்த ப்ராடக்ட் ஆஃபர் பண்ணி பாருங்கள், வேரியஸ் லொக்கேஷனில் அதை செல் பண்ணி பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ சேல்ஸ் நம்பர் வருது அப்படின்றத பாருங்கள். பேஸ்ட் ஆன் திஸ் சேல்ஸ் நம்பர் யூ கேன் கம் டு அ கன்க்ளூஷன், ரைட்? இதுதான் ஒரு என்ன சொல்கிறது, டிபெண்டன்ட் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்குள்ளது. அண்ட் அடுத்தது தென் கம்ஸ் த டேட்டா குவாலிட்டி. ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டேட்டா குவாலிட்டி.
டேட்டா குவாலிட்டி. ஓகே, டேட்டா குவாலிட்டி அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபீட் பண்ணக்கூடிய இந்த ட்ரெயின் டேட்டா எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இங்கே நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் 1+1 2 அப்படின்னு நீங்கள் ட்ரெயின் பண்ணால் தான் 1+1 2 அது ட்ரெயின் ஆகும். நீங்கள் கொடுக்கும்போதே 1+1 3ன்னு கொடுத்துட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த மாடல் என்ன பண்ணும், 1+1 3 அப்படிங்கிற இதில் தான் ஒர்க் பண்ணும். கரெக்டா? இதுதான் டேட்டா குவாலிட்டியோடைய இது. ஸோ டேட்டா நம்பர்ஸை நம்ம வந்து என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது, மேனிப்புலேட் பண்ணக்கூடாது. உங்களுடைய மெஷின் லேர்னிங் நீங்கள் என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணாலும் சரி, அதில் எது டிபெண்டன்ட் எது இண்டிபெண்டன்ட் இந்த ரெண்டையும் நீங்கள் தனித்தனியாக எடுத்துட்டு உங்களுடைய டேட்டா, ஓகே, டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸில் உங்களுடைய மாடல் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது, அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட் கரெக்டாக இருக்கா, உங்கள் மாடலோட பெர்ஃபார்மன்ஸில் டியூன் பண்ணணுமா, அந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணுமே ஒழிய ஒரு dependent variable or final output variable you should not change. Okay, hope you everyone understand that. ரைட்டா? இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிளோடைய டிஃபரன்ஸ் என்ன சொல்றது, எதெல்லாம் அதோடைய அட்ரிபியூட்டிக்கல் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து ஐடின்னு நான் கொடுத்துக்கிறேன், இது வந்து டிபெண்டன்ட்னு நான் கொடுத்துக்கிறேன். சரியா? ஒரு டேபிளாக காலம் போட்டுக்கலாம். ஓகே, டிபெண்டன்ட் வேரியபிள் தான் ஸ்டிமுலஸ். சாரி, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தான் ஸ்டிமுலஸ். ஐ எம் கன்ஃபியூசிங். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தான் ஸ்டிமுலஸ். ஓகே, இது ஸ்டிமுலஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் த ரெஸ்பான்ஸ். ஓகே, எந்த கேஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ லெட் அஸ் சே ஹியூமன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எடுத்துக்கலாம், இல்லை சேல்ஸ் நம்பர் எடுத்துக்கலாம், சேல்ஸ் நம்பர், அல்லது ஒரு பிளான்ட்டோடைய க்ரோத், பிளான்ட் க்ரோத், ஏர் குவாலிட்டி இண்டிகேட்டர். ரைட்? ஸோ இப்படி நீங்கள் எந்த சினாரியோ வேணால் எடுத்துக்கலாம். இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிளை, ரைட்டா, இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிளில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதோடைய ரெஸ்பான்ஸ் தான் உங்களுக்கு டிபெண்டன்ட் வேரியபிளில் இருக்கும். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் த ஸ்டிமுலஸ். உங்களுடைய மிஷின் லேர்னிங் அல்காரிதம்க்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டிமுலஸ் இதுதான் உங்களுக்கு வரக்கூடிய ரெஸ்பான்ஸ். ஓகே, அடுத்தது இதுதான் பெர்சியூம்டு காஸ். ஓகே, இதுதான், இதுல இருந்து தான் உங்களுடைய எஃபெக்ட் வரும், அப்சர்வ்ட் எஃபெக்ட். ஓகே, நான் என்ன பண்ணேன், இந்த சேல்ஸ் நம்பரே எடுத்துக்கோங்களேன். 100 ரூபாய் ப்ராடக்ட்டுக்கு 10 ரூபா ஆஃபர்னு கொடுத்தேன். ஸோ மை சேல்ஸ் வெண்ட் அப். ஸோ பெர்சியூம்ட் காஸ்ட், நான் கொடுத்த அந்த 10 ரூபா ஆஃபர். ரைட்? அப்சர்வ்ட் எஃபெக்ட் என்ன, என்னோட மை சேல்ஸ் ஷார்ட் அப் பை 20% or 30%. ஓகே, ஸோ திஸ் இஸ் த பெர்சியூம்ட் காஸ்ட் அண்ட் அப்சர்வ்ட் எஃபெக்ட். திஸ் இஸ் த எக்ஸ்பெரிமெண்ட் கண்ட்ரோலர். ஓகே, இது எக்ஸ்பெரிமெண்ட் மெஷர். ஓகே, இதை வந்து மேனிப்புலேட்டட் பை ரிசர்ச்சர். Okay, observed by researcher. Okay, இந்த இடத்துல நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும், this is the one which is allowed to be manipulated in independent variables மட்டும். Dependent variables can only be observed, it cannot be manipulated. Okay, இது வந்து நீங்க தெளிவா பார்த்துக்கணும், எந்த காரணத்தை கொண்டும் டிபெண்டன்ட் வேரியபிளை மேனிப்புலேட் பண்ணக்கூடாது. Dependent variable is something which is arriving as a output of a calculation. Okay, so dependent variable நீங்கள் மாற்றுறது அப்படின்னா 1 + 1 = 3 அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு 3 வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் 2 + 1 = 3 அப்படின்னு சொல்லிட்டு
இந்த இடத்துல தான் நீங்கள் மாற்றணுமே ஒழிய இங்கே போயிட்டு நீங்கள் 3 அப்படின்னு மாற்றினீங்கன்னா உங்கள் டேட்டாவுக்கும் உங்கள் அவுட்புட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. ரைட்டா? ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டே டிபெண்டன்ட் வேரியபிள் எது, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எது அப்படிங்கிறத உங்கள் டேட்டா செட்லேருந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. பிகாஸ் வி ஹேவ் டு டூ அ லாட் ஆஃப் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா செட்டில் இந்த மாதிரி எனக்கு ஒரு டேட்டா செட் வந்திருக்கு. எனக்கு ஏஜ் இந்த இடத்துல இல்லை. வாட் வில் ஐ டூ? நான் என்ன பண்ணுவேன், மீடியன் அல்லது மோடு கண்டுபிடிச்சி அந்த இடத்துல ஏஜை ஃபில் பண்ணிடுவேன். ஒரு நான் வேல்யூ ஏஜில் வந்துருக்கு. ஜெண்டரில் எனக்கு வந்து ஒரு நான் வேல்யூ வந்திருக்கு. ஆப்வியஸ்லி ஐ வில் கெட் அ மோட் அண்ட் ஐ வில் ஃபில் தட் வேல்யூ ஓவர் தட். ரைட்டா? எனக்கு டிபெண்டன்ட் வேரி ஹை, எனக்கு வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் ஒரு நான் வேல்யூ வந்திருக்கு. நான் எப்படி ஃபில் பண்ண முடியும்? நோ. ரைட்? என்னோட இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எல்லாத்தையும் நான் கொடுத்தேன்னா எனக்கு டிபெண்டன்ட் வேரியபிள் இட் ஷுட் பி தேர். I cannot assume a dependent variable and I cannot give a value. ரைட்டா? ஸோ நம்மளுடைய மேனிப்புலேஷன்ஸ், நம்மளுடைய டேட்டா கிளீனிங் ப்ராசஸ், டேட்டா என்ரிச்சிங் ப்ராசஸ் எல்லாமே இண்டிபெண்டன்ட் வேரியபிளில் தான் நம்ம பண்ண முடியும், டிபெண்டன்ட் வேரியபிளில் பண்ண முடியாது. ஸோ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அதனால தான் நம்ம ஏன் டிபெண்டன்ட் வேரியபிள் தனியாக எடுக்கிறோம், ஏன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தனியாக எடுக்கிறோன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். ரைட்டா? ஸோ ஃபைனலாக இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வில் பி மார்க்ட் இன் x-axis. X-axis. Okay, this will be marked in y-axis. Okay, best example அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா நான் அந்த மாதிரி ஒரு கிராஃப் போடுறேன். ஓகே, ஏஜ் இதில் வந்து நான் ஏஜ் கொடுக்குறேன், இதில் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறேன். ஓகே, இங்கே எக்ஸ்பீரியன்ஸு, இங்கே வந்து நம்ம சேலரி. ஓகே, ஸோ என்ன ஆகும், எக்ஸ்பீரியன்ஸ் கூட கூட நம்மளுடைய சேலரி கூடும். ரைட்? இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிராஃப் வந்துருக்கும். ரைட்டா? ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது தான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், சேலரி அப்படின்றது டிபெண்டன்ட் வேரியபிள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை டிபெண்ட் பண்ணி உங்களோட சேலரி சேஞ்ச் ஆகும், உங்கள் சேலரியை டிபெண்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் சேஞ்ச் ஆகாது. தேர் ஆர் பீப்புள் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே தே ஆர் கெட்டிங் சம்வேர் லைக் 10 lakhs 12 lakhs. ரைட்? There are people with 10 years of experience who are still getting like 5 lakhs 6 lakhs. Right? So experience பொறுத்து salary change ஆகும், salary பொறுத்து experience change ஆகாது. Okay, so experience அப்படிங்கிறது இங்கே dependent variable. You can see this is plotted in the x-axis. Experience is independent variable, so it is plotted in x-axis, and salary is dependent variable, so it is plotted in y-axis. Okay, ஸோ இதுதான் டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸோடைய டிஃபரன்ஸ் சிக்னிஃபிகன்ஸ். இது நமக்கு தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ்லாம் கரெக்டாக பண்ண முடியும். ஓகே, அண்ட் நம்ம எந்த அளவுக்கு இடிஐ ப்ராப்பராக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மிஷின் லேர்னிங் மாடலும் பெர்ஃபார்ம் பண்ணும். ரைட்டா? ஸோ அப்கமிங் வீடியோஸில் நாம் இன்னும் நிறைய பார்ட்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. லைக் இப்போ நாம் வந்து மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் எல்லாம் பார்த்துருக்கோம். ரைட்? சரி, மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் நம்ம பார்க்கணும். மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணியிருக்கோம், டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் இருக்குது, ப்ராபபிலிட்டி இருக்குது, அண்ட் பெர்முடேஷன் காம்பினேஷன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டைப்ஸ் இருக்குது, அண்ட் ஒன்றுக்கும் Z ஸ்கோர் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே நாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.